உறவுகளே வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா. இன்றைக்கி நம்மளோட எஸ்டேட்டில் கிளைமேட் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நல்ல மஞ்சு மூடி போய் இருந்துச்சு. நைட்டெல்லாம் சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் காலையில் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. வெயிலை நம்பி பெரிய பெரிய பெட்ஷீட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் துவச்சி வேற போட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30க்கு மேலே கிளைமேட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மழையில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மிஸ்ட் இருந்தாலும் நம்மளால் துணிமணியெல்லாம் காய வச்சு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மிஸ்ட்லேயுமே ஈரப்பதமான காற்று வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நம்மளால் துணிமணி வந்து காய வச்சு எடுக்க முடியாது. இந்த கிளைமேட்டுக்குள்ளே நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, குட்டி தம்பி வந்து காலையிலேயே ஆச்சி வீட்டுக்கு போயிருந்தானா, ஸோ அவனை கூப்பிட்றதுக்காக தான் கிளம்பிட்டேன். ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லணுன்னா இந்த எல்லா எஸ்டேட்லேயுமே, மூணாறில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டேட்லேயுமே காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையுமே திருவிழா அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்கும். நம்ம எஸ்டேட்லேயுமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் திருவிழா. அதுக்கு முன்னாடி நாளே இந்த முளைப்பாரி எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க, அதுக்கப்புறம் முருகனுக்கு மாலை போடுவாங்க, சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. அவங்க எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னிலேருந்து விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்லேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆச்சி வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த திருவிழா விலாக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அதில் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு அப்புறமாவே 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஓடை ஒன்று இருக்குது. இதில் மீன் வந்து எல்லா நேரமும் இருக்கும். மீனும் சரி நண்டும் சரி நிறையா இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, இல்லை மூணார் பற்றின நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படியே தம்பியை கூட்டிகிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.